ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு STD சேனல். நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா சாண்ட்ரோசிங் ஸ்டார்டிங் ப்ராப்ளமு. இப்போ என்னுடைய காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி எலி பிரச்சனை. ரேட்டு உள்ளே வந்து ஸ்பீக்கர் வயர்லாம் கடிச்சு அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கு காரும் ஸ்டார்ட் ஆகலை. கிராக்கிங் சவுண்டு வரும் உங்களுக்கு. எப்பயுமே நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சவுண்டு வரும், ஆனால் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ என்னென்னா நான் என்ன பார்த்தேன்னா சரி மெக்கானிக்கை செக் பண்ணலாம் பார்த்தேன். மெக்கானிக் வரல, இந்த பொங்கல் ஹாலிடேஸ்னால அவங்கெல்லாம் ரொம்ப பிஸி. சரி பார்த்தேன் பேசிக்ஸ் செக்ஸ் ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் நெட்லலாம் கொஞ்சம் சர்ச் பண்ணிவிட்டு என்னுடைய இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்ரோல் ஃபியூல். எனக்கு அப்போ இந்த பெட்ரோல் ஃபியூல் ஃபுல்லாக டவுனில் இருந்தது. அப்போ யோசிச்சு சரி பெட்ரோல் இல்லாத ப்ராப்ளம்னால கூட ஸ்டார்ட் ஆகாமல் சொல்லி பெட்ரோல் போட்டேன். அப்போ கூட அந்த ஃபியூல் மேலே எனக்கு வரவே இல்லை, ஃபியூல் டவுன்லேயே இருந்தது. அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி மேபி இந்த பெட்ரோல் வயர் எதையாவது கடிச்சு வச்சுருக்குமோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெட்டில் செக் பண்ணிட்டு நம்ம எப்படி பேசிக் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த நம்மளுடைய சாண்ட்ரோசிங் சீட் இருக்கும். உங்களுக்கு இந்த சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் இங்கே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். இந்த ஷீட்டோட போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பெட்ரோல் பம்ப்பு. இங்கே இந்த பெட்ரோல் பம்ப்பு ஒர்க் ஆனால் தான் பெட்ரோல் ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகும். சரி இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த பெட்ரோலோட மோட்டர் வயர். சரி இதை நம்ம செக் பண்ணுவோம், மேபி இதே ஏதாவது கட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லி போய் தான் இதை நான் கழட்டினேன். இந்த பேரட்டை கழட்டி பார்க்கும்போது தான் எனக்கு இந்த வயரில் 4-5 வயரை ஏலி கடிச்சு வச்சிருக்கு. பீஸ் பீஸாக கடிச்சு வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தேன், கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 வயரை ஜாயின் பண்ணி விட்டேன். கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஃபியூல் அந்த நீடில் ஆனது டவுன்லேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சைடு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணேன். அந்த ஃபியூல் நீடிலும் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அந்த ஃபியூல் நீடில் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த ஸ்பீக்கர் வயரு, இந்த வயரு, அப்புறம் இந்த வயரு, ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் இப்போ ரேட்டு ஃபுல்லாக கடிச்சிச்சு. இப்போ அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வயர் கனெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு கீழே போகும், அதெல்லாம் ஈஸியாக நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த வயர் ஒன்று போதில் அடியில் இது பேக் ஸ்பீக்கரு. இந்த பிளாக் கலர் இதை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் ஸ்பீக்கர் அந்த ஆடியோ செட்டு போடும்போது எல்லாத்தையும் கழட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கழட்டிட்டு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கரும் இதாகிடும். ஸோ ஜென்ரலாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா இப்போ சாண்ட்ரோவில் ஒர்க் ஆகலைன்னா இது பேசிக்ஸ் செக்ஸு. ஃபியூலில் அந்த நீடில் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை டேரெக்டாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீடில் ஒர்க் ஆகுது, கிராக்கிங் சவுண்டு வருது, ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் 2 பேசிக் செக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஜின் கிட்ட இந்த ஃபியூஸ் இருக்குல்ல, இந்த ஃபியூஸ் எல்லாம் கழட்டி செக் பண்ணிக்கலாம் ஒன்றா ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கான்னு. இந்த ஃபியூஸ் ஒரு 10 ரூபா தான். எலக்ட்ரிக்கல் கடையில் போயிட்டீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த ஃபியூஸ் எப்படி கழட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது பைக்குக்கும் இந்த ஃபியூஸ் வரும், இது ஒரு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்லலாம் நம்ம பண்ணுவோமே, தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா இதை கழட்டி க்ளீன் பண்ணுவோம் நம்ம இன்ஜின் இதில். அதே மாதிரி நீங்கள் இதை கழட்டிட்டு இது மாதிரி 4 இருக்கும், கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போட்டுட்டு திருப்பி செக் பண்ணிக்கலாம் அந்த பேசிக்ஸ் இதெல்லாம். இதுவும் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் இன்னும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் மேஜராக நம்ம மெக்கானிக்கை கூட்டிகிட்டு தான் மற்ற இதெல்லாம் சும்மா பேசிக்ஸ் இது செக் பண்ணிவிட்டு சப்போஸ் நம்மளால் ஒர்க் பண்ண முடியலைன்னா மெக்கானிக்கை காண்டாக்ட் பண்ணி அவங்கள வர வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் STD மீடியா.